வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜமான் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம சர்டிபிகேட், அதாவது 10th 11th 12th, அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவ் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், அக்ரிகல்ச்சர் இன்கம், அதாவது நமக்கு அரசாங்க சம்பந்தமான முக்கியமான சர்டிபிகேட் அவ்வளவுமே ஈஸியாட்டு நம்ம வீட்டில இருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு இ பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நமக்குள்ள சர்டிபிகேட் அவ்வளோத்தையுமே நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலயே நம்ம சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம், அதாவது பாதுகாத்தும் வச்சுக்கலாம். எந்த நாட்டில் எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் நம்ம அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணா நம்மளுடைய சர்டிபிகேட்டை ஈஸியா எடுத்துக்கலாம். அததான் இந்த வீடியோல நம்ம தெளிவா எப்படி அதை டவுன்லோட் பண்றது, எப்படி அதை சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இது போல அரசாங்க சம்பந்தமான நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்கு. அதாவது பெர்த் சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது, தொலைஞ்சு போன டிரைவிங் லைசன்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, இப்படி நிறைய வீடியோகள் நம்ம சேனல்ல இருக்கு. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய இது போல பயனுள்ள வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கூகுள்ல போய் நான் டைப் பண்ற மாதிரி டைப் பண்ணிக்கங்க, இ பெட்டகம். அதாவது உங்க கம்ப்யூட்டர்லயும் ஓபன் பண்ணிக்கலாம், இல்ல உங்க மொபைல் போன்லயும் கூட ஓபன் பண்ணிக்கலாம். இ பெட்டகம் அப்படி டைப் பண்ணோன்னா பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முதல்ல வருது பாருங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கணும். உள்ள போனோன்னா பேஜ் இப்படிதான் முதல்ல ஓபன் ஆகும். இதுல உங்க ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துக்குங்க. உங்க ஆதார் கார்டு நம்பர்னா யாருடைய சர்டிபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ண போறோமோ அவங்களுடைய ஆதார் எண்ணை இதுல டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க என்டர் கேப்சா அப்படின்னு இருக்கும். அந்த எழுத்தை அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லையும் ரீட் பண்ணி டிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னா ஓடிபி சென்ட் சக்சஸ்ஃபுல்லி டு யுவர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு ஒரு மெசேஜ் வரும். இதை ஓகே கொடுத்துக்குங்க. அதாவது உங்க மொபைலுக்கு இந்த ஆதார்ல ஒரு மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்றோம்ல, அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன இதுல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா லாகின் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆயிடும். இதுல பாருங்க அவர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல எஜுகேஷன் சர்டிபிகேட், ஹையர் எஜுகேஷன், டிப்ளமா சர்டிபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்கில் சர்டிபிகேட்ஸ் இப்படின்னு இருக்கு பாருங்க. அடுத்த இந்த சைட்ல பாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், நேட்டிவ் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட், இப்படி நிறைய இருக்கு. இதுக்குள்ளாடி போனா இன்னும் நிறைய சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத உள்ளாடி போய் காட்டுறேன். நம்ம இப்போ முதல்ல ஹையர் எஜுகேஷன் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா இங்க பாருங்க, உள்ள போனோம்னா நிறைய இருக்கு. டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங், பார்மசி இருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 10th 11th 12th இப்படி தனித்தனியாட்டே இருக்கு. நீங்க எந்த இதோ அதை கிளிக் பண்ணிடலாம். அது கீழே பாருங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. Please note the education certificate are available for student passing from year 2016 onwards. அதாவது 2016க்கு அப்புறம் உள்ள பிள்ளைங்களுக்கு உள்ள சர்டிபிகேட் தான் இப்போதைக்கு இருக்கு. அப்புறம் போட்டிருக்காங்க we are working to bring previous year certificates also soon on this platform. சீக்கிரமே அதுக்கு முன்னால உள்ள வருஷங்கள்ல உள்ள பிள்ளைங்களுக்குள்ள சர்டிபிகேட்டும் இந்த வெப்சைட்ல வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு 2016க்கு அப்புறம் உள்ள பிள்ளைங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கு. சரி, நம்ம இப்போ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பாத்துக்கலாம். நான் ஸ்டேட் போர்டு 12க்குள்ளத ஒரு சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றேன். முதல்ல என்டர் யுவர் ரோல் நம்பர், அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணிட்டு அடுத்தது என்டர் யுவர் நேம் இருக்கும். அது ஆல்ரெடி ஆதார்ல இருக்கிற நம்பர் தானாலே வந்துடும். அதை நம்ம டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. அடுத்தது என்டர் இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் நீங்க பாஸ் ஆனீங்க, அதாவது எந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சோமோ அந்த வருஷம், எந்த சர்டிபிகேட்டை நீங்க எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்களோ அந்த வருஷத்தை கரெக்டா டைப் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் அதையும் கரெக்டா கொடுத்துக்குங்க.
கொடுத்துட்டு இந்த சைடில் பாருங்க மந்த் ஆஃப் பாசிங், அதாவது எந்த மந்த் நீங்க பாஸ் ஆனீங்க கொடுங்க, அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே இப்படிதான் கொஞ்ச நேரம் லோட் ஆகுது, கொஞ்சம் லேட்டாக தான் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை பாருங்க. இப்படி வந்துருச்சு. இதுதான் நம்ம ஈப்பட்டகத்தில் இருக்கக்கூடிய சர்டிபிகேட் காப்பி. கலர்லேயே வந்துடும், உங்க போட்டோ கலர்லேயே இருக்கும், எல்லாமே கலர்ல இருக்கும். மேலே இருக்கு பாருங்க ப்ரொசீட் டு செக்யூர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுல அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணாதான் அது வந்து நம்ம மை டாக்குமெண்ட்ங்கிற ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு ஸ்டோரை பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ண தேவையில்லை, நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போம்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போ நீங்க லாகின் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மை டாக்குமெண்ட்டுக்குள்ள இருந்துன்னா ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா டீட்டெயில் எல்லாம் வந்துடும். வந்த உடனே கீழே ஐ கன்ஃபார்ம் தட் ஐ எம் அதை கொடுத்துக்கிட்டு அந்த டேர்ம்ஸை டிக் பண்ணிக்கிட்டு செக்யூர் யுவர் டேட்டா அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த சர்டிபிகேட் அப்படியே மை டாக்குமெண்ட், அதாவது இந்த வெப்சைட்ல உங்க ஆதாருக்கு கீழே இருக்கக்கூடிய மை டாக்குமெண்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இது சேவ் ஆயிடும். சேவ் ஆன உடனே எங்க இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த சைடில் இருக்கு பாருங்க மை டாக்குமெண்ட், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சர்டிபிகேட் இங்க வந்துருச்சு. ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பார்த்த சர்டிபிகேட் இங்க வந்துருச்சு. இவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. எல்லா சர்டிபிகேட்டையும் உங்க 10th 11th 12th எல்லா சர்டிபிகேட்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். ஈவன் இன்கம் சர்டிபிகேட், உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்கும்னா அது கண்டிப்பா இந்த வெப்சைட்ல இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க இந்த சர்டிபிகேட்டை நம்ம வந்து இப்ப டவுன்லோட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல பாருங்க ப்ரொசீட் டு ஷேர் யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது இந்த சர்டிபிகேட்டை நீங்க யாருக்கா ஷேர் பண்ணனா பண்ணலாம், இல்ல டவுன்லோட் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கு அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா கீழே வருது பாருங்க கிளிக் டவுன்லோட். இதை டவுன்லோட் பண்ணனா உங்க போன்லயும் இந்த சர்டிபிகேட் டவுன்லோட் ஆகி வந்துடும். நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இதை பாருங்க, நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிபிகேட் அப்படின்னு சொன்னேன்ல, இன்கம் சர்டிபிகேட், நேட்டிவ் சர்டிபிகேட், அதுலயும் ஒரு சர்டிபிகேட் நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அதுல அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதுல போய் ஏதாவது ஒரு இதுல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பழையபடியும் ஆதார் நம்பர் கேட்கும். ஏன்னா அந்த ஆதாரை வச்சுதான், அந்த ஆதாரனுடைய நேமும் ஆதார் டீட்டெயிலை வச்சுதான் அந்த சர்டிபிகேட்டை நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொண்டு வருது. அதனால ஆதார் நம்பர் கொடுக்கணும். பழையபடி கொடுத்து அந்த என்டர் கேப்சா கொடுங்க. கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே ஓடிபி வரும். முதல்ல வந்ததுல அதே போலதான், சேம் ப்ராசஸ் தான். ஓடிபியை என்டர் பண்ணி உள்ள போனோம்னா ஆதார் அத்தான்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே கொடுத்துக்குங்க. கொடுத்த உடனே இப்படி இருக்கும். இதுல பாருங்க இந்த சர்வீசஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீஸுக்குள்ள சர்டிபிகேட் இருக்கு. கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவ் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், அக்ரிகல்ச்சர் இன்கம், இப்படி நிறைய இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த சர்டிபிகேட்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துக்குங்க. நான் இப்போ இதுல ஒரு 3 சர்டிபிகேட் மட்டும் டிக் பண்றேன். இந்த 3 சர்டிபிகேட்ல எதெல்லாம் இருக்குன்னு செக் பண்றதுக்கு வேண்டி நான் டிக் பண்றேன். டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இங்க பாருங்க ப்ரொசீட் டு செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் லோடிங் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. லோட் ஆகி எனக்கு ஒரு சர்டிபிகேட் வந்துருச்சு. இன்கம் சர்டிபிகேட் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு உள்ள இன்கம் சர்டிபிகேட் மட்டும் தான் இதுல இருக்கு, வேற சர்டிபிகேட் இல்லை. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ப்ரொசீட் டு செக்யூர் டேட்டா அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம மை டாக்குமெண்ட்டுக்குள்ள வந்துடும். அதை நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுபோல உங்க உறவினர்கள், நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.